கருவேல்நாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு கள்ளர் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தவும், புதிய வகுப்பறை கட்டித்தரவும் அமைச்சரிடம் தேனி அல்லிநகரம் நகராட்சியின் 33வது வார்டு கவுன்சிலர் கோரிக்கை மனு வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஆய்வுப் பணிக்காக வந்த தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமாரிடம் கருவேல்நாயக்கன்பட்டி அரசு கள்ளர் நடுநிலைப் பள்ளி மேலாண்மை குழு தலைவரும் தேனி அல்லிநகரம் நகராட்சியின் நகரமன்ற 33வது வார்டு உறுப்பினருமான கடவுள் கோரிக்கை மனு வழங்கினார். இவர் வழங்கிய அந்த மனுவில் தேனி அல்லிநகரம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட 33வது வார்டு பகுதியில் கருவேல்நாயக்கன்பட்டியில் அரசு கள்ளர் நடுநிலைப் பள்ளி உள்ளது. தேனி அல்லிநகரம் நகராட்சி எல்லைக்குள் ஒரே ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி மட்டுமே உள்ளது. எனவே இந்த பள்ளியின் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த போதுமான இடவசதி உள்ளது. மாணவர்களின் எதிர்கால நலன் கருதியும் தேனி அல்லிநகரம் நகராட்சி பகுதியில் மற்றும் அருகில் உள்ள கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் இலவசமாக உயர்கல்வி பயில ஏதுவாக கருவேல்நாயக்கன்பட்டியில் உள்ள பள்ளியின் தரத்தை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும், மேலும் பள்ளியின் 1ஆம் வகுப்பு சேர்க்கையை உயர்த்துவதற்கு அடிப்படையாக நர்சரி வகுப்புகள் பள்ளி மேலாண்மை குழு மூலம் பணியாளர்களுடன் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இதுபோல பள்ளி வளாகத்தில் உள்ள பழமையான நூற்றாண்டுகளுக்கு மேலாக வகுப்பறை கட்டிடங்கள், சமையலறை கட்டிடம், ஒரு கழிப்பறை மற்றும் உடைந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றை அகற்றிவிட்டு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தரும்படி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் கருவேல்நாயக்கன்பட்டி ஊர் கிராம பொதுமக்கள் சார்பில் இந்த மனு வழங்குவதாக கூறப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் பள்ளியின் எமிஸ் தளத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக உள்ளீடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர்.